அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் எண் 60. அதிகாரம் ஊக்கம் உடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. ஒருவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோ. உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு செல்வம் இருக்கின்றது, ஆனால் ஊக்கம் இல்லை. இன்னொருவன் நடுத்தரமானவன், ஆனால் நல்லதுக்காக எதையும் சாதிக்கும் ஊக்கமுடையவன். அந்த செல்வந்தருக்கும் ஊக்கமுடைய நடுத்தரவனுக்கும் சண்டை வந்துவிட்டது. ஊக்கமானவன் சண்டையில் வெற்றி பெறுகிறான். அதனால் அந்த கிராமத்தில் ஊக்கம் உடையவனுக்கே ஆதரவு பெறுகிறது. அதனால் அந்த ஊக்கம் உடையவன் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்று அந்த ஊருக்கு தலைவராகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊக்கம் உடைமை இன்றியமையாததாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதனால் பயனில்லை என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். நம் திரைப்பட கவிஞர் கூட கல்வியா செல்வமா வீரமா என்று பாடியுள்ளார். மனிதனுக்கு மூன்றுமே தேவை. இதுதான் தமிழர் பண்பாடு. அதில் ஊக்கமுடைமைதான் முதன்மையானது. தமிழர் பண்பாடு கல்வி, செல்வம், ஊக்கமுடைமை. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.